இந்த உலகமே கெட்டு போனா என்ன போல 1000 சிவன் வந்தாலும் திருத்தவே முடியாது. இந்த உலகத்துல யாருகிட்டையுமே புது நோக்கம் இல்லை. அரசியல் பேரால் அக்கிரமம் அதிகமாய் போச்சு. சீர்திருத்தம் சீரழிந்தே போச்சு. தேசத்தை பற்றியோ தேசத்தின் உடைமைகளை பற்றியோ எவனுக்குமே கவலை இல்லை. தனி மனிதனின் ஆதிக்கம் தலைவிரிச்சாடு. அதுல சிக்கி தவிக்கிற கோடான கோடி ஏழை மக்களை பார்க்க சகிக்கல. சூரியனிலிருந்து வெடிச்சு தனியா சுத்திக்கிட்டு இருந்த இந்த பூமிய வெறும் கல்லா சுத்தப்படாதுன்னு அதுல பல உயிரினங்களை படைச்சு, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலையாய உயிரா மனுஷனை படைச்சு அவனுக்கு 6 அறிவை கொடுத்தேன். ஏன் இந்த உலகத்தை அழகுபட வச்சிருப்பான்னு நினைச்சு. ஆனா அந்த 6 அறிவு அணுகுண்டு வெடிக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் போட்டு அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தினா மண்ணாசை பிடிச்ச மனுஷன். அது மாத்திரம் இல்ல, சொத்துடம கொள்கையாவை சுடுகாடு போற வரைக்கும் விடல. ஜாதி சண்டை, பிரிவினை, கடத்தல், பொய், சூது, வாது, வஞ்சகம் எல்லாம் நிறைஞ்சு போச்சு, மலிஞ்சு போச்சு. தேசம் பூரா சமாதானம் வேணும்னு வாய்களிய பேசுறவன் புணத்து மேல நடந்து போய்கிட்டு தான் கோஷங்களை போடுறான். தீய சக்திகள், தீராத கொடுமைகள் திக்கட்டும் பரவி போச்சு. பூசாரி, இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் ஏழையின் கூக்குரல். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இனிமேல் இதையெல்லாம் பார்த்து நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஆடப்போகிறேன் ருத்ர தாண்டவம்.